வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன வீடியோன்ட்டு. இப்போ ரயிலில் போயிட்டுருக்குங்க. சேலம் ட்ரெயினில் ஏறிட்டோம். இன்னும் உள்ளே போகும்போதே வீடியோ எடுத்துருந்துருக்கணும், எடுக்கலை. ஏன்னா அந்த இடம் பிடிக்கிற சிக்கல்னால் எடுக்கலை. அதனால் இப்போ ரயிலில் ஏறி இடம் பிடிச்சதுக்கப்புறம் தாங்க வீடியோ எடுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பதி வந்துடுவோம். இறங்கியாச்சு. இறங்கிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணோம். பார்த்திங்கன்னா அந்த பேசிகிட்டு இருக்கேன், நான் வீடியோவில் வரமாட்டேன். ஏன்னா நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நான் வரமாட்டேன். அப்பப்போ நானும் வருவேன், இடையில் வருவேன், என்னை பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா திருப்பதி ஜங்ஷனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நம்ம போகலாம், வெளியில் போகணும். இப்போ வெளியில் கிளம்புறதுக்காக பார்த்துட்ருக்கேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு எல்லாம் பேக் எடுத்து கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் வழியாக மேலே போய் நம்ம அப்புறம் அந்த பக்கம் வெளியில் போகணும். ஏன்னா இது எத்தனாவது பிளாட்ஃபார்ம்னு சரியாக நான் கவனிக்கலை. அதனால் எஸ்கலேட்டர் வழியாக மேலே போய்கிட்ருக்கோம். இப்போ வெளியில் வந்தாச்சு ஜங்ஷனை விட்டு. இப்போ நம்ம என்ன வேலைன்னா நம்ம ஜீப் பிடிக்கணும் மேலே போகிறதுக்காக. அதனால் வீடியோவில் போகிற பையன் டாட்டா காட்டிகிட்டு இருக்கான். வேறு கீழே இறங்கியாச்சு. நைட்லேயே இறங்கிட்டோம். காத்தால எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இறங்கி ஏதாவது வெளியில் வந்துட்டுருக்கோம். ஜீப் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தூரம் போகணும், விசாரிச்சிட்ருக்கோம். ஒரு வழியாக ஜீப்பில் ஏறியாச்சுங்க. ஏறி போய்கிட்டு இருக்கோம். ஜீப்பில் போனோடனே ஸ்ட்ரெயிட்டாக மலைக்கு போயிட்டு அப்புறம் முன்னாடி பேக் செக்கிங்க்கு வரும். அங்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போய்கிட்ருக்காங்க. பார்த்திங்களாங்க, வண்டி நிறுத்திட்டாங்க. போய் பேக்கெல்லாம் செக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அது இங்கே போய் பார்க்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோனை கட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் கட் பண்ணிவிட்டு அந்த செக்கிங் முடிஞ்சோன்னா மறுபடியும் ஜீப்பில் ஏறி ட்ராவலை கண்டினியூ பண்ணுறோம். வாங்க போகலாம். நைட்டில் மலையில் போகிறது வீடியோ கிளியராக எடுக்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஒன்றும் கிளியராக தெரியல. ஒன்றும் லைட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வந்து பக்கமாக வந்துட்டோம். இப்போ மேலே வந்தாச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் மேலேயே ட்ராவல் ரொம்ப நேரம் போய்கிட்டுருக்குங்க. அவட மேலே வந்த உடனே வந்துருச்சுன்னு நினச்சேன். திருப்பதி நிறையா டைம் வந்திருந்தாலுமே எனக்கு அடிக்கடி மறந்துடுது. மேலே வந்த உடனே வந்துருச்சுன்ட்டு. அதனால் அவ்வளோதான், இறங்கிட்டோம். இறங்கின உடனே பசங்கள்லாம் பசிக்குது. அதனால் டீ சாப்பிட்லாமேன்ட்டு உக்காந்துட்டோம். டீ வாங்கியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு பசி எடுத்துக்கிச்சாட்டு இருக்குது. அதனால் அப்புறம் அவனுக்கு டிஃபன் வாங்கியாச்சு. அவங்க 2 பேரும் டிஃபன் சாப்பிட்றாங்க, நாங்களாம் டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். டீ சாப்பிட்டு முடித்த உடனே நம்ம அப்புறம் அடுத்து குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். டீ சாப்பிட்டு கிளம்பலாம். அடுத்தது எனக்கு மொட்டை அடிக்கணும். எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் மொட்டை அடிக்க போனதுனால வீடியோ இவங்கெல்லாம் யாரும் எடுக்கலை. எல்லாம் அவங்க கிளியராக எடுக்க மாட்டாங்களேன்ட்டு எல்லாம் துணியெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. நானும் மொட்டை அடித்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து கிளம்பிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டுருக்கோம். இனிமேல் தாங்க வேலையே இருக்குது. இனிமேல் நடந்து போகணும். ஏன்னா நாங்கள் டிக்கெட்டு 300 ரூபா டிக்கெட்டு இதெல்லாம் புக் பண்ணவே இல்லை. ஓப்பனில் தான் போகணும் ஃப்ரீ தரிசனத்துக்கு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாட்டியிருக்கோம். திருப்பதி போகிறது திடீர்னு முடிவு எடுத்ததுனால எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல. அதனால் எப்பவும் போல் லைனில் தான் போய் தான் எடுக்கணும். அதுக்கு லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாமே அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டோம். வீட்டில் இருந்தே நம்ம சாப்பாடு கொண்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே வர எல்லாம் சாப்பாடு முன்ன பண்ண இருக்குன்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்லான்னு தான் பார்த்தோம். அதெல்லாம் இங்கே நல்லா இருக்காது. அதனால் வீட்லேயே சுத்தமாக க்ளீனாக நம்ம செஞ்சிட்டோம். லெமன் சாதம் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால் லெமன் சாதம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்.
சாப்பிட்டு முடித்தாச்சு. மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டாங்க அவங்க. நான் பின்னாடியே வீடியோ எடுத்துகிட்டு வரேன். போய்கிட்டே இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ தூரம் நடந்தோம்னு நீங்களே பாருங்கள் வீடியோவில். ரொம்ப தூரம் நடந்திருந்தாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த காற்று மலை உச்சியிலேருந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரதுனால ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நல்லா அந்த கிளைமேட்டு அதுவும் ஒரு ஜாலியாக தாங்க இருந்துச்சு. நடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நல்லா பாருங்கள் எல்லா பக்கமும் மரம் அழகாக எல்லாம் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட பேர் நடக்கிறாங்க. பசங்களை கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதாங்க பெரிய விஷயமே. பார்த்திங்கன்னா அதான் 300 ரூபா டோக்கனும் இதில் தான் நடந்து போவாங்க போல இருக்குது. நாங்களும் அதில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் தூரம் போனோம். ரொம்ப போய்கிட்டே இருந்துச்சுங்க. ஆனால் அது என்ன வழி பண்ணலான்னு அப்புறம் யோசித்து பார்த்துட்டு தான் அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தெல்லாம் விசாரிச்சேன்னா ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி வருது அப்படின்ட்டு. அப்புறம் விசாரித்தேன் பக்கத்தில், இன்னும் ரொம்ப தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு ஜீப்புக்காரங்கிட்ட கேட்டோம் என்னான்ட்டு. அது கரெக்டான இடத்துல கொண்டு போய் விட்டுறாங்க, நீங்கள் ஜீப்பில் ஏறிக்கங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தோம். இல்லை 150 ரூபாய் என்னமோ கொடுத்தோம். நீங்கள் 100 ரூபாய் 150 நீங்கள் சரியாக ஞாபகம் இல்லை. கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் அதில் போய் அவங்க கரெக்டான இடத்துல போய் இறக்கி விட்டாங்க. நடந்து போகிற இடத்துல அப்புறம் அங்கே போய் இறங்கி அந்த இடத்துல இருந்து நாங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இங்கே உட்காரதுல கொஞ்சம் தூரம் போகிறதுல இங்கே உட்காரு அங்கே உட்காருன்னு இவங்க வேறு இது இடம் பிடிக்கிறானுங்க பசங்க. இங்கே பாருங்கள் கரண்ட் பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, மேலேயே போகிற பஸ்ஸு. பாருங்கள் ஜீப்பில் போகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இன்னும் நடந்து போய் அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுன்னு பாருங்களேன். அப்புறம் என்ன பண்ணுறது, நடந்தெல்லாம் வந்திருந்தால் கண்டிப்பாக வர முடியாது. ஆனால் அப்படின்னா நடந்து தான் வராங்க ஒரு சில பேர். அப்புறம் எப்படியோ ஒன்று விட்டாங்க. அப்புறம் அதிலிருந்து நாங்கள் அந்த லைனில் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம். லைனில் போக ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. பாருங்கள் இதுதாங்க தாமரை குளம்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தையே சுற்றி விடுவாங்க. தூரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த குளத்தையே 2-3 சுற்றி போகணுங்க. அதுதாங்க பிரச்சனையே. ஏன் எப்படி சுற்ற விட்றாங்கன்னே தெரியலைங்க. ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இது நம்மளுக்கு தான் கஷ்டமாக இருக்குது. பசங்களாம் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கிறானுங்க. ஆனால் நம்மளுக்கு தான் கொஞ்சம் நடக்கிறதுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா அவங்களுக்கு தெரிவிக்கல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த நடந்து ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. ஒரு சின்ன ரூம் மாதிரி இந்த குடோன் மாதிரி அடைச்சாங்க. அப்புறம் அடைச்சிட்டு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டோம். பாருங்கள் காலையில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் எவ்வளோ நேரம் கழித்து மறுபடியும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். எல்லாம் டேஸ்ட்டாக தாங்க இருந்துச்சு. ஏன்னா சாம்பார் சாதம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள் மொட்டை அடிச்சாச்சு எனக்கு. அது நான் மொட்டையாக இருக்கிறது அதுதாங்க நான். அவ்வளோதாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நடையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள் சுற்றி இங்கேயே தாங்க எத்தனை லைன் நடந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். எனக்கு என்ன கால் வலி எடுத்துக்கிச்சிங்க ஓரளவுக்கு. அவ்வளோதாங்க பேகு ஃபோனு இதெல்லாம் வாங்குறேன்னா பக்கமாக வந்துருச்சுங்க. வாங்கிட்டோம்னா இனிமேல் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தால் தான் இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியும். சாமி பார்த்துட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதான் பாருங்கள் சாமியை பார்த்தாச்சு. சாமியை பார்த்துட்டு இப்போ வந்து வெளியே வந்துட்டேன். எப்படியோ வெளியே வந்துட்டு ஃபோனு இதெல்லாம் எடுத்து பாருங்கள் எனக்கு மொட்டை அடிச்சிருந்தேன் இல்லையா, தொப்பி வாங்கியாச்சு. ஏன்னா மொட்டை ஆக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு நான் தொப்பி வேணுமென்ட்டு வாங்கிட்டேன். பாருங்கள் வெளியே இருந்து வியூ சாமியும் பார்த்தாச்சு, லட்டு வாங்கியாச்சு. அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஃபோன் நம்ம கையில் இல்லை, அதனால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஏதோ வேணும் அப்படின்னாங்க. அதில் பொம்மை வாட்ச்சு இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும். அதுக்காக பர்ச்சேசிங்கு அதெல்லாம் கிளியராக எடுக்கல, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவாக போகும். அப்புறம் ஒரு வழியாக பர்ச்சேஸ் முடித்தாச்சு.
அவ்வளோதாங்க. இனிமேல் வந்து கீழே கிளம்பணும். கீழே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஜீப்பு பிடிச்சி கீழே போயிட்டுருக்கோம் நைட்டில். ஏன்னா இதுக்கு மேலே போயிட்டு ரயிலில் ஏறிட்டு மறுபடியும் சேலம் வரணும். அதனால் கீழே கிளம்பிகிட்ருக்கோம். பாருங்கள், ரயிலில் ஏறியாச்சு. ரயிலில் ஏறதெல்லாம் எடுக்கலைங்க, ஏன்னா கூட்டம் நிறையா இருக்குங்க. கூட்டம் ஃபுல். திருப்பதினால கூட்டம் தாங்க, உங்களுக்கே தெரியும். அப்புறம் எல்லாம் தூக்கம் வந்துருச்சுன்னு அப்படியே ரயிலே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மட்டும்தான் தூங்காமல் வீடியோ கவர் பண்ணமேன்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்கள், அவனுங்கெல்லாம் பாருங்கள், அங்கெல்லாம் ஆட்டமாக ஆடிட்டு இந்த ட்ரெயினில் தூங்கிட்டே வரானுங்க. ஒரு வழியாக பக்கமாக வந்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், ஒரு ஆள் தூங்கி எந்திரிச்சாச்சு. அவ்வளோ நேரம் தூக்கம். நாம் தான் அப்புறம் இவங்களெல்லாம் பார்த்துக்கணுமேங்கிறதுனால நாம் தூங்கலை. குளிச்சுக்கிட்டு பார்த்துட்டு வந்துகிட்டே இருந்தோம். ஆனால் இருந்தாலும் ரயிலில் போகிறதும் ஒரு ஜாலி தாங்க, பிரச்சனையே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, சரி உன்னையும் வீடியோ எடுக்கிறேன் கொடுங்க, இன்னொருல நீங்கள் எடுத்தீங்களா அப்படின்ட்டு என்ன வாங்கி வீடியோ எடுக்கிறாங்க. நான் ரயிலில் பாருங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ரயிலில் வந்துக்கிட்டே இருக்கேன், என்ன வீடியோ எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. நானும் வீடியோ எடுத்துருக்கேனே தவிர நமக்கு இந்த வீடியோ உள்ளலாம் வர்றதே நமக்கு அவ்வளோக்கா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனால் என்னை எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் எடுங்க போதும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் சேலம் பக்கமாக வந்தாச்சு. பக்கமாக வந்துட்டுருக்குறோம். ஒரு வழியாக பக்கமாக வந்துட்டேங்க. பாருங்களேன், காட்டுறேன் பாருங்களேன், சேலம் சந்திப்புன்னு வருதுன்னு பாருங்கள். எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வர்றதாங்க ஒரு தனி சந்தோஷமே இருக்குது. சேலம் ஜங்ஷன்லேருந்து இறங்குறேங்க ஃபேமிலியோட. நான் முதல்ல இறங்கிட்டேன். ஒருத்தராக இறங்குறாங்க. வீடியோவில் வராங்க. இவங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு வழியாக திருப்பதி போயிட்டு வந்தாச்சு வெற்றிகரமாக. இப்போ வந்து அடுத்தது வந்து ஜங்ஷன் விட்டு வெளியில் போகிறவரையும் வெளியில் போவோம். அப்புறம் வெளியில் போயிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே நண்பர்களே, மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.